இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மைக்கை புதுசாக வாங்கியிருக்கோம் யூடியூபர்ஸ்க்காக. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ₹750 தான். பட் இது நல்ல ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங்கை பாருங்கள். புதுசாக யூடியூபர்ஸ் யாராவது இருக்கீங்க, அவங்களுக்கு வாய்ஸ் ஓவருக்கு ஏதாவது தேவைன்னா இந்த மாதிரி மைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அமேசானில் தான் கிடைக்கிது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் நான் அது ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் போடுறேன். நீங்கள் அன்பாக்சிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டரு, ஒரு ஸ்டாண்டு, ப்ளஸ் மைக்கு வித்து யூஎஸ்பி கேபிளோடு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்டாண்டு நிற்குமா, கரெக்டாக நிற்குமா? ஓகே, ஓரளவுக்கு நிற்கிது. பட் அந்த ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. பட் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 750ங்கிறது ஓகே தான், ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மைக் பார்க்கவும் நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, வெறும் வாரண்ட்டி கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும். வேறு என்ன இதில் இருக்குது? பெஸ்ட்டா ஓகே, இது இப்படி தான் ஸ்டாண்ட் நிற்கிது. இந்த ஃபில்ட்ரு அந்த கேபிளை உள்ளே நுழைச்சி அந்த நடுவில் வந்து மைக் நிற்கிற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ அதை வச்சுட்டோன்னாவே செட்டிங்ஸ் ஓவர். அப்புறம் டைரெக்டாக நம்ம லேப்டாப் கூட யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா நம்ம அடாசிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுதான் செட்டிங்ஸ். ஓகே தான். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரிவ்யூ போடும்போது சொல்கிறேன், பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால எனக்கு எதுவும் தெரியல.